ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரங்காய் பருப்பூசில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அந்த துருப்பாக இருக்கும் இந்த கொத்தவரங்காய். அதுக்காக நம்ம இன்றைக்கி பருப்பூசிலியாக பண்ணும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா பொடி பொடியாக கொத்தவரங்காயை நறுக்கி அதை ஒரு வானலியில் தண்ணி விட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் கடலைப்பருப்பு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா உதிராக உங்களுக்கு வந்துடும். தேவையான அளவு கருவேப்பிலையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தனித்தனியாக உதிராக கிடச்சிடும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் ஏற்கனவே நம்ம துருவி வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துடுத்து. இது கூட தேங்காய் துருவலும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயும் சேர்த்து பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக இதை இறக்கும் போது கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் தூவி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு அந்த துவர்ப்பு தன்மையோ கசப்பு தன்மையோ தெரியாத உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுகர் தூவியாச்சு. சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரசம் சாத்துக்கு இல்லை தயிர் சாத்துக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.